So, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லேப்டாப் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Asus ZenBook 14. So, இது இன்னைக்கு தான் லான்ச் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு ரிவ்யூக்கு பார்த்தோம்னா ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே சென்ட் பண்ணிட்டாங்க. 20 நாளா இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த லேப்டாப்பை ரிவ்யூ பண்ணதுக்கு நான் ஏன் அக்செப்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள நிறைய பேர் ப்ரோ எல்லா லேப்டாப்புமே வந்து இன்டெல்லே அதிகமா ரிவ்யூ பண்றீங்க. AMDல பண்ணுங்க இல்ல Macல பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. MacBook Pro ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டோம். பார்க்கல அப்படின்னா இங்க ஐ பட்டன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சோ அது ஒரு ஃபன் பாக்ஸிங்கா அது ஒரு லேப்டாப், கீபோர்டு, மவுஸ் எல்லாமே யூஸ் பண்ணிருக்கோம். சோ இப்போ என்ன பண்ண போறோம் கேட்டிங்களா, AMD ப்ராசஸர் இருக்க ஒரு லேப்டாப்பை ரிவ்யூ பண்ண போறோம். சோ இந்த Asus ZenBook 14ல என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, இதை யாரெல்லாம் வாங்கலாம், யாரெல்லாம் வாங்கவே கூடாது, சோ இதோட பிரைஸ் எவ்வளவாக இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஏன்னா இதோட பிரைஸ் மட்டும் எனக்கு தெரியல. சோ அஃபிஷியல் பிரைசிங் என்ன அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன். சோ லான்ச்சுக்கு முன்னாடியே இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்போ இந்த லேப்டாப் பத்தி டீடைலா பார்க்கலாம். So இந்த லேப்டாப்பை அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்களுக்கு ஒரு கொஸ்டின், ஒரு இன்ஃபர்மேஷன். கொஸ்டின் என்ன அப்படின்னா, என்ன பிரைஸ் ரேஞ்சில் நான் லேப்டாப் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 10,000, 20,000, 50,000 அப்படின்ற உங்க பட்ஜெட்டை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன பட்ஜெட் கமெண்ட் அதிகமா வருதோ அதற்கான வீடியோ சீக்கிரமே போஸ்ட் பண்றது ட்ரை பண்றேன். ஸோ என்னால முடிஞ்ச வரை எல்லா லேப்டாப்பையும் ட்ரை பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சீக்கிரமே உங்களோட பட்ஜெட்லையும் போட ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரோ நீங்க போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, என்னால் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியாது. ஸோ உடனே என்னோட பட்ஜெட்டுக்கு ஒரு லேப்டாப் அப்படின்னா 10,000 ரூபாயில இருந்து 1.5 லட்சம் ரூபாய் வர இருக்க பெஸ்டான லேப்டாப்போட லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ 1.5 லட்சத்துக்கு மேல போயிட்டீங்க அப்படின்னா MacBook Pro அல்லது iMac வாங்கிக்கோங்க. சோ இதான் என்னோட சஜஷன். உடனே வாங்குறது அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். சோ இப்போ இந்த லேப்டாப்பை அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கையில இருக்குது பாத்தீங்கன்னா Asus ZenBook 14 ஒரு ப்ளூ கலர்ல கொடுத்திருக்காங்க. இதான் ரீட்டைல் பாக்ஸ் தான், ரொம்ப சின்ன பாக்ஸா தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் லேப்டாப்பும் சின்னதா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ பாக்ஸை அப்படியே லைவாவே வந்து ஓபன் பண்ணிடலாம் நினைக்கிறேன். சோ ஓபன் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் துணியில இந்த லேப்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வெளியே எடுக்கலாம். வாவ், ஒரு மிலிட்டரி கேஸ் மாதிரி ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெட்டல் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதான் அந்த லேப்டாப். ஸோ இந்த லேப்டாப் பத்தி டீட்டெயிலாக அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம். அதுலேயும் முக்கியமாக இதோட சவுண்டு பத்தி பேசியே ஆகணும். அதை பத்தி டீட்டெயிலாக அடுத்து பார்க்கலாம். வேற என்ன பாக்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன இருக்க போது புதுசாக என்ன கொடுக்க போறாங்க, அதே யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு சைடில் பார்த்தோம்னா இந்த லேப்டாப்போட சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணிக்கலான்றாங்க. அது எவ்வளவு நேரம் அப்படின்றத அடுத்து சொல்றேன். வேற என்ன லேப்டாப் பாக்ஸ்குள்ள இருக்கு, வேற எதுவுமே லேப்டாப் பாக்ஸ்குள்ள இல்ல. சோ இத அப்படியே தூக்கி கீழ போட்டுறலாம். சோ இப்போ இந்த Asus ZenBook 14 பத்தி பார்த்தோம்னா, ரொம்ப கை கடக்கமா சின்னதா எங்க வேணா ஈஸியா கேரி பண்ணி கொண்டு போற மாதிரி கொடுத்திருக்காங்க. எவ்வளவு சின்னதா இருக்கு அப்படின்றத பாருங்க. சோ இதோட டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா மிலிட்டரி கிரேட் டிசைன்ல கொடுத்திருக்காங்க. மெட்டல்ல தான் பில்ட் பண்ணிருக்காங்க. குவாலிட்டி வைஸும் சரி அண்ட் ஆல்சோ டிசைன் வைஸும் ப்ரொஃபஷனலா நீட்டா லுக்கா இருக்கு பார்க்கிறதுக்கு. அண்ட் டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லேப்டாப்போட பேர்லயே இருக்கு ZenBook 14. இது ஒரு 14 இன்ச் இருக்க Full HD LCD டிஸ்பிளே. சோ இது ஒரு நானோ எட்ஜ் டிஸ்பிளே அப்படின்றாங்க. அதாவது இந்த பெசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்க்கிறதுக்கு கம்மியா இருக்கும். சோ இருட்டுல பார்க்கறோம் அப்படின்னா பார்க்கிறதுக்கு ஓரளவு நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ இது ஒரு ஆன்டி கிளார் டிஸ்பிளே அப்படின்றாங்க. சோ இதா லைட் படுது அப்படின்னா அந்த அளவுக்கு கிளார் ஆகாது அப்படின்றாங்க. சோ என்னோட லைட் படுறப்ப எனக்கு லைட்டா கிளார் ஆகிற மாதிரி தான் இருக்கு. சின்ன சின்ன லைட் பட்டா மட்டும் கிளார் ஆகாது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. பெரிய லைட் பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கிளார் ஆகும். சோ இது ஒரு ஆன்டி கிளார் டிஸ்பிளே இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது, இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க இருக்கு அப்படின்னு இருக்காங்க, அதை இங்க மென்ஷன் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரீனுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு IR கேமரா இருக்கு. இந்த கேமராவை யூஸ் பண்ணி ஃபேஸ் அன்லாக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஃபிங்கர் பிரிண்ட்டும் வச்சுக்கலாம். சோ போன் மாதிரியே ஃபேஸ் அன்லாக், ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே வந்து லேப்டாப்லயும் கொண்டு வந்துட்டாங்க. சோ லேப்டாப்லயும் ஃபேஸ் அன்லாக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு லாகின் பண்றப்ப நம்ம ஃபேஸை காமிச்சாலே போதும். அண்ட் ஆல்சோ ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஓரளவு ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆச்சு. பின் பாஸ்வேர்ட் போடுறது அப்படினாலும் போட்டுக்கலாம். தென் அதுக்கப்புறமா இந்த டிஸ்பிளே கீழ இருக்க கீபோர்ட் பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கும் சரி யூஸ் பண்றதுக்கும் ப்ரொஃபஷனலா இருக்கு அண்ட் யூஸ் பண்றதுக்கும் கன்வீனியன்ட்டா இருக்கு. ஆனா இப்போ ரீசெண்டா தான் நான் MacBook Pro வாங்கியிருந்தேன். நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த MacBook Proல இருக்க அந்த கீபோர்டை யூஸ் பண்ணிட்டு எந்த கீபோர்டை யூஸ் பண்ணாலும் அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லையோ, அந்த அளவுக்கு அந்த கன்வீனியன்ட் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. சோ இந்த லேப்டாப்பையும் அந்த லேப்டாப்பையும் கம்பேர் பண்ண முடியாது. சோ இதோட பிரைஸுக்கு இந்த கீபோர்ட் நல்லா இருக்கு, ப்ரொஃபஷனலா பண்ணிருக்காங்க, கன்வீனியன்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் இதுல ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுண்ட். சோ சவுண்ட் பை ஹார்மன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சோ சவுண்ட் குவாலிட்டி அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு, அவ்வளோ டீட்டெயிலா கேட்டுச்சு, எந்த இரைச்சலும் கிடையாது, அந்த நாய்ஸ் இல்லாம கிளாரிட்டியா கேட்டுச்சு. ஃபர்ஸ்ட் இதோட சவுண்ட் குவாலிட்டியை கேட்டுவாங்க.
கேட்டிங்களா எப்படி சவுண்ட் குவாலிட்டி பட்டையை கிளப்பிட்டாங்களா? ஸோ வீடியோவில் பார்க்குறப்பே ஓரளவு நல்லா இருந்திருக்கும். ரியலாக யூஸ் பண்ணுறப்ப சவுண்ட் குவாலிட்டி இன்னுமே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. சவுண்ட் பை ஹார்மோன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஹார்மோன் அப்படின்றது சாம்சங்கோட ஒரு கம்பெனின்னு நினைக்கிறேன். ஸோ அதோட சவுண்ட் குவாலிட்டி எப்பயுமே நல்லா தான் இருக்கும். அந்த ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி இந்த லேப்டாப்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இதோட பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைடில் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க DCIM, அதுக்கப்புறம் ஒரு HDMI போர்ட் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு 3.0 USB போட்டு, ஒரு டைப் சி போட்டு, அதுக்கப்புறம் LED இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 3.0 USB போட்டு, அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக்கு, அதுக்கப்புறம் SD கார்டு போடுறதுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இதோட போர்ட். ஸோ இப்போ வர எல்லா லேப்டாப்லையுமே ஒரு தவறு பண்ணிடுறாங்க. ஈத்தர்நெட் போட்டு கொடுக்கறதே கிடையாது. மேக்ஸிமம் எந்த லேப்டாப்லையும் வர்றதில்ல. அவசரத்துக்கு எங்கேயாவது போகிறோம், அந்த இடங்களில் வைஃபை எல்லாம் கிடையாது, வெறும் வயர்டு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இன்டர்நெட் நான் எப்படி கனெக்ட் பண்ணுவேன்? ஸோ ஈத்தர்நெட் போட்டு கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த லேப்டாப்பில் எல்லா லேப்டாப்லையும் கொடுக்கலாம் அப்படின்றதான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். அப்படி அவசியமாக உங்களுக்கு தேவை அப்படின்னா எக்ஸ்டர்னலாக ஏதாவது கனெக்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு ஜாயிண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் கம்பெனி சைட்லேருந்து சொல்கிறாங்க. தேவை அப்படின்னா நம்மளும் யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ அவ்வளோதான் பிளேஸ்மெண்ட். பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் டிசைன் அப்போ சொன்னேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசைனில் ஒன்று விட்டுட்டேன். ஸோ நம்மளோட லேப்டாப்பில் அதிகமாக ஹீட் ஆகுது அப்படின்னா அந்த ஹீட்டை வெளியேற்றுறதுக்கு லேப்டாப் தரையிலேருந்து லைட்டாக மேலே எழும்பி ஒரு சின்ன வென்டிலேஷன் கொடுக்குது. இதனால அந்த ஹீட் எல்லாத்தையுமே ஓரளவு வந்து ரிசால்வ் பண்ண முடியும். அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஏசுஸோட எல்லா லேப்டாப்லையுமே இந்த மாதிரி டிசைன் தான் கொடுக்குறாங்க. இந்த லேப்டாப்லையும் இந்த டிசைன் இருக்கு அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த லேப்டாப்ல இருக்க ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸர் உங்களை நிறைய பேர் கேட்ட ஒன்று AMD. ஏன்னா இன்டெல்ல தான் அதிக லேப்டாப்பை நம்ம ரிவ்யூ பண்ணிருக்கோம். ஸோ AMDல பண்ணுங்க, MacBook Pro பண்ணுங்க, ஆப்பிள்ல பண்ணுங்க அப்படின்னு கேட்டதால தான் MacBook Proவோட ஒரு ரிவ்யூ வந்து ரீசெண்டாக நம்ம அப்லோட் பண்ணோம். ஸோ நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கூட லிங்க் இருக்கு. ஸோ இப்போ AMD இருக்க ஒரு ப்ராசஸர் இருக்க ஒரு லேப்டாப்போட ரிவ்யூ பார்க்க போறோம். இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா இன்டெலுக்கும் AMDக்கும் அப்படி என்னப்பா டிஃபரன்ஸ் அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க சிம்பிளா கேட்டீங்க. ஆனா இதை பத்தி பேசணும்னா பேசினே போலாம். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதை பத்தி ஒரு தனி வீடியோ வேணும் அப்படின்னா கூட சொல்லுங்க, உங்களுக்காக நான் போஸ்ட் பண்றேன். இப்போதைக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா சிம்பிளா தான் நீங்க கேட்டீங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இன்டெல்ல ஒரு ப்ராசஸர் இருக்க ஒரு லேப்டாப்போ ஒரு கம்ப்யூட்டர் வாங்குனீங்கன்னா ஒரு 4 வருஷம் அது லைஃப் இருக்கும். அதே ப்ராசஸிங் ஸ்பீட்ல ஸோ லைஃப் ஹீட் ஆகிறது எல்லாமே ஒரே மாதிரி ஒரு 4 வருஷம் அது உழைக்கும். அதிகபட்சம் சொல்றேன். ஸோ அதுக்கு மேலேயும் வரும். அதுக்கு போக போக வந்து ஸ்பீடு வந்து குறையும். ஆனா ரைசன்ல ஒரு AMDல வாங்குறீங்க அப்படின்னா மொதல் வருஷமே ஸ்பீடு பட்டையை கலப்போம், அந்த லெவலுக்கு இருக்கும். இன்டெலை விட அதிகமா இருக்கும். ஆனா லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்க ப்ராசஸிங் ஸ்பீடு வந்து அப்படியே டவுன் ஆகி ஒரு பாதிக்கு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். அது போக ஹீட்டிங் இஷ்யூ AMDல நிறைய இருக்கும். ஸோ ரெண்டுமே நான் யூஸ் பண்ணதால சொல்றேன். AMD யாராவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதையெல்லாம் குறைக்கணும் அப்படின்னா கூலிங் சிஸ்டம் அது இது நிறைய ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணோம்னா அந்த ஹீட் எல்லாத்தையுமே குறைக்கலாம். ஆனா பிரைஸ் அப்படின்னு வரப்ப எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நிறைய வரும். அண்ட் ஆல்சோ லைஃப்மே குறையும். ஸோ AMDல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். ஸோ மேபி உங்களுக்கு பெட்டராக இருந்துக்கலாம். உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கேமிங்க்கு முக்கியமா AMDல ப்ராசஸிங் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா மொதல் வருஷம் பர்ஃபார்மன்ஸ் இந்த அளவுக்கு தான் இருக்கும். அடுத்து போக 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 குறையும். நான் யூஸ் பண்ணாதான் சொல்றேன். அதனால ஃபுல்லி ரெக்கமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டெல் தான். ஸோ இன்டெல் வாங்குறது அப்படின்னா தாராளமா கண்ணை மூடிட்டு வாங்கலாம். நானும் அதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு அமௌண்ட்லாம் மேட்டர் இல்லை. நான் அடிக்கடி லேப்டாப் சிஸ்டம்லாம் மாற்றுவேன். ஸோ எனக்கு ப்ராசஸிங் தான் ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க AMD போகலாம். இதான் என்னோட சஜஷன். ஸோ இந்த லேப்டாப்ல AMD Ryzen 5 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஏன்டா இதோட பேரை சொல்றதுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு கேட்குறீங்களா? தெரியாதவங்களுக்கு எடுத்து சொல்றது தப்பு இல்லை. என்னங்க நான் சொல்றது கரெக்ட் தானே? ஸோ இந்த லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் வீடியோ எடிட்டிங் தான் அதிகமாக பண்ணுவேன். ஸோ ஒரு Adobe Premiere யூஸ் பண்ணுறோம், ஆஃப்டர் எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சின்ன சின்ன பேசிக்கான சில விஷயங்களை வந்து பண்ணிக்கிற முடியுது. கொஞ்சம் ஹை லெவல் எடிட்டிங் கிராஃபிக்கலாக பண்ணுறோம் அப்படின்னா அந்த லெவலுக்கு கரெக்டாக இல்லை. ஸோ ஓரளவு பேசிக்காக தான் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணிக்கிற முடியுது. ரெண்டாவது இந்த லேப்டாப்பில் கேம் விளையாடி பார்த்தோம்னா மீடியம் லெவலில் இருக்க சில கேம் வந்து விளையாட முடியுது. PUBG விளையாண்டுக்கலாம். ஸோ ஓரளவு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. என்ன ரீசன் அப்படின்னா இதோட ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸோ வீடியோ பிளஸ் ஆடியோ அப்படின்னு கேட்குறப்ப ஓரளவு அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. ஆனால் ஓரளவு மீடியமான கேம் தான் விளையாட முடியும். ரொம்ப கிராஃபிக்கலாக இருக்க கேம்லாம் இதில் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஓரளவு அந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லா இருக்கு. ஸ்டக் ஆகல. அந்த விதத்தில் சந்தோஷம்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓரளவு நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கணும். ஏன்னா எப்பயுமே AMD வாங்குறப்ப இப்படி தான் இருக்கும். போக 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 குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிராஃபிக்ஸ் கார்டு தனியெல்லாம் கொடுக்கல. இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவு பேசிக் மட்டும் தான். அதுக்கப்புறம் இதில் இருக்க மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா 8 GB RAM கொடுத்துருக்காங்க. 512 GB SSD கொடுத்துருக்காங்க. ஸோ SSD இருக்கிறதுனால ரீடிங் ரைட்டிங் ஸ்பீடு இன்னுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ப்ராசஸிங்கும் ஓரளவு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஹார்ட் டிஸ்கை விட எப்பயுமே SSD ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்னுமே நிறைய பேருக்கு SSDக்கும் ஹார்ட் டிஸ்க்கும் டிஃப்ரெண்ட் தெரியல. ப்ரோ அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த ரெண்டுத்துக்கும்
ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கூட வீடியோ போட நான் தயாரா இருக்கேன். அது உங்களுக்கு வேணுமா அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். இதுக்கப்புறமா எல்லா லேப்டாப்லயும் வர அதே காமன் ஃபீச்சர்ஸ் தான். விண்டோஸ் 10 ஒரிஜினல் OS கொடுத்திருக்காங்க, வைஃபை, ப்ளூடூத் இது எல்லாமே லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. பேட்டரியோட கெபாசிட்டி எவ்வளோ அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணல. ஆனா பேட்டரி லைஃப் எவ்வளோ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சார்ஜிங் ஸ்பீடை சொல்லிடுறேன். ஏன்னா ஃபாஸ்டா வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ ஃபுல்லா சார்ஜ் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே ஃபுல்லா சார்ஜ் ஆயிருது. ஓரளவு ஃபாஸ்டா தான் இருக்கு. ஸோ 1.5 மணி நேரம் சார்ஜ் போட்டு எவ்வளவு நேரப்பா யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடியோ எடிட்டிங், கிராஃபிக்கலா ஏதாவது ஒர்க் பண்றீங்க, உள்ள கேம் விளாடுறீங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தாங்குது. இல்ல நார்மல் யூசேஜ் பண்றீங்க, ஒரு படம் கூட பாக்குறீங்க, வெறும் வீடியோஸ் மட்டும் தான் ப்ளே பண்ணி பாக்குறீங்க, சின்ன சின்ன போட்டோஷாப், சின்ன சின்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட வருது. ஸோ ஓரளவு நல்ல பேட்டரி லைஃப் தான். ஸோ எங்கேயாவது டிராவல்ல கொண்டு போறீங்க அப்படின்னா ரொம்ப தாராளமா எடுத்துட்டு போகலாம். ஏன்னா ரொம்ப காம்பாக்டா, ரொம்ப சின்னதா, கை கடக்கமா இருக்கு. ஸோ இதான் ரீசன். அண்ட் கடைசியா அந்த லேப்டாப்போட பிரைஸ் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை மாதிரியே எனக்கும் இதோட அஃபீஷியல் பிரைசிங் தெரியல. அது என்னன்றதை டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு நான் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 40,000 வந்து 55,000க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா வேலிடு, அந்த அளவுக்கு ஓகே. ஸோ அந்த அளவுக்கு காம்பாக்டா இருக்கு, எங்க வேணா ஈஸியா ஹேண்டில் பண்ணி கொண்டு போகலாம். ப்ராசஸிங் ஸ்பீடும் நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ 8GB RAM, 512GB SSD கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸும் பக்காவா இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப ஒரு 55,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு, ஒரு 60,000 ரூபாய் மேக்ஸிமம் அப்படின்னு வச்சா கூட ஓகே. அதையும் தாண்டி போகுது அப்படின்னா அந்த அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாதுப்பா. இதான் என்னோட ஒப்பீனியன். இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். அண்ட் இந்த லேப்டாப்போட பிரைஸ் எவ்வளவாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுனாலும் கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த லேப்டாப் பத்தி ஏதாவது கேட்கணும், டவுட் இருக்குப்பா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன். அண்ட் இதை சொல்ல பாருங்க. ஸோ இந்த லேப்டாப்பை யாரெல்லாம் வாங்கலாம், யாருக்கெல்லாம் சூட்டா இருக்கும், யாருக்கெல்லாம் சூட் ஆகாது, வாங்கக்கூடாது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ லைட் யூசேஜ், ப்ராஜெக்ட் ஒர்க், அப்பப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவோம், ரொம்ப காம்பாக்டா எங்க வேணா ஈஸியா டிராவல் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வாங்கலாம். மிச்சவங்க வேண்டாம் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். அடுத்த தடவை லேப்டாப் அனுப்பலனாலும் பரவாயில்ல, ஸோ மாற்றி வாங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இங்கே இதை மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இதான் இந்த லேப்டாப் பற்றி நான் யூஸ் பண்ண வர என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, பிஸ்னஸ் யூசேஜுக்கு ரொம்ப காம்பாக்டாக ப்ராஜெக்ட் யூசேஜுக்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த லேப்டாப்பில் என்ன நல்லா இருக்கு, நல்லா இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த லேப்டாப்பை வாங்கலாமா வேணாமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லேப்டாப்பில் ட்ராக் பேட் எனக்கு அப்படி ஒன்றும் கன்வீனியன்ட்டாக இல்லை. குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு, கெஸ்டர்ஸ் கொடுத்திருக்காங்க, ஆனா யூஸ் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா இல்ல. இது மட்டும் தான் ஒரு டிஸ்அட்வான்டேஜா நான் சொல்லுவேன். சோ மிச்சபடி பெருசா இல்ல. பிரைசிங்க பொறுத்து தான் இந்த லேப்டாப்போட முடிவே இருக்கு. சோ அது என்னன்றதை நீங்களும் பார்த்துட்டு அந்த பிரைஸுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றதையும் நீங்களே சொல்லுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செம்மையான லேப்டாப் பத்தி பார்க்கலாம். அது என்ன பிரைஸ்ல வேணும் அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. அதை மட்டும் கீழே தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ நன்றி, பை பை.